friends, welcome to my channel. So இந்த வீடியோவில் வந்து zigzag stitch எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஜரியில் எப்படி போடுறதுன்னு போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கிட்டேன் நான். ஸோ ஜரி வந்து A1 பயாலஜியை தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது ஜிக்ஸாக் வந்து மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே க்ராஸாக வந்துட்டு திரும்ப க்ராஸாக மேலே போகணும், க்ராஸாக கீழே வரணும். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கிட்டே வரணும். ஸோ இங்கே மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ க்ராஸாக கரெக்டாக அந்த செயினுக்கு கீழே ஒரு செயின் போட்டுட்டு திரும்ப க்ராஸாக மேலே அப்புறம் கீழே. ஸோ இந்த மாதிரி zigzag போட்டுட்டே போகணும். மோஸ்ட்லி இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் கட் ஒர்க் பண்ணும்போது ஸோ எட்ஜில் வந்து இந்த ஜரியில் கொடுத்துட்டு நம்ம கட் ஒர்க் பண்ணோன்னா ஸோ அந்த த்ரெட்டெலாம் வந்து பிசுறு தெரியாமல் இருக்கும்ன்றதுக்காக நம்ம இந்த ஸ்டிச் போடுவோம். ஸோ மேலேயும் கீழேயும் க்ராஸாக நம்ம வந்து அந்த செயின் ஸ்டிச்சை வந்து போட்டுகிட்டே போகணும். ஸோ போடும்போது நம்ம மேலே இந்த லைன் இருக்குன்னா அந்த லைனுக்கு மேலேயே நம்ம செயின் போடணும். ஸோ ரொம்ப கீழேயோ அந்த மாதிரி போட்டால் ஆடாக தெரியும். ஒரு நாட் போட்டுக்கீங்க. ஸோ இப்போ வந்து சில்க் த்ரெட்ல எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு செயின் போட்டுக்கீங்க. சரியில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இதுக்கு மேலே வந்து நம்ம ஜிக்ஸாக் போட வைப்போம். ஸோ இதுக்கு நான் எல்லோ கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் போடும்போது நம்ம அந்த ஸ்டிச்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நீடில் வந்து டேர்ன் பண்ணணும். ஸோ கீழே போகும்போது நீடில் அந்த எந்த டைரெக்ஷனில் போகணுமோ அந்த டைரெக்ஷனுக்கு, அதே மாதிரி மேலே வரும்போதும் ஸோ அந்த டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீடில் டேர்ன் பண்ணி நம்ம அந்த ஜிக்ஸாக் போடணும். இதில் ஒரு நாட் போட்டுக்கணும். ஸோ இதில் வந்து செயின் வந்து 3 செயின் வந்து ரொம்ப க்ளோஸராக கொடுத்துருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரியும் கொடுத்து மேலே இந்த மாதிரி ஜிக்ஸாக் கொடுக்கலாம். ஸோ இது எல்லோ கலரில் தான் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்டர் கொடுக்கறனாலும் நீங்கள் இந்த மாதிரி கீழே ஒரு கலரு மேலே ஒரு கலர் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். கான்ட்ராஸ்ட் கலர்ஸாக கொடுத்து நீங்கள் நெக்லைன் பார்டர் அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் கொடுக்கலாம் இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சை.
ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு ஜரியில் கொடுத்து பார்த்தோம். ஸோ அடுத்தது வந்து சிங்கிள் லைன் செயின் போட்டுட்டு மேலே ஜிக்ஸாக் கொடுத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இது வந்து ட்ரிபிள் லைன் கொடுத்துருக்கோம். கீழே பேஸ் வந்து ட்ரிபிள் செயின் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த லென்த்து வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். 3க்கு பதிலாக 5 செயின்ஸ் கூட போட்டுட்டு நீங்கள் மேலே ஜிக்ஸாக்காக நீங்கள் வந்து ஒரு நெக்கோட பார்டராக கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. கீழே வந்து உங்களுடைய சஜஷனை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். Until then, thank you, bye.